வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கர்வு டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கர்வு டிவி வாழ்வின் வழிகாட்டி. சுரேஷ் ஐயா அவர்கள் ஜோதிடத்தின் உள்ள சூட்சமங்களை சில தகவலை கொடுத்துள்ளார். அவர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சபைக்கு நமஸ்காரம். அந்தி மாலை பொழுது காலையில் ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக இந்த கருத்தரங்கு போயிட்டே இருக்கு. அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய 13வது மாதாந்திர கருத்தரங்கில் இன்றைக்கு ரொம்ப வெகு சிறப்பாக பிருகுநந்தி நாடியினுடைய பேராசான் பிருகு பிரபாகரன் ஐயா மற்றும் பெயரியல் பேராசான் பண்டிட் விஜய் ஐயா போன்ற சிறப்பான மேதகை இங்கே மேடையை அலங்கரித்த இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கில் ஒரு சின்ன டிப்ஸ். ஜோஷியர்களாகிய இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோஷியர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், இப்போது எக்ஸாம் டைம் 10th +2 ஜேஇஇ மெயின் நீட்டு அப்படின்ட்டு காம்படேட்டிவ் எக்ஸாமை பரபரன்னு குழந்தைகள் எழுதக்கூடிய ஒரு நேரம். பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் இதில் நல்ல மார்க் வாங்குவாங்களா, வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்திலே நடக்கக்கூடிய தசாபுக்தி மற்றும் 6ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த பாவாதிபதிகளுடைய நிலைகள், கோச்சாரத்தில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற கணக்கீடுகள்லாம் ஜோஷியர்கள் நீங்கள் போட்டுட்டு பலன் சொல்லுவீங்க. ஆனால் எளிமையாக பார்த்தவுடனே ஒருவருடைய ராசி சக்கரங்களை பார்த்தவுடனே அந்த குழந்தைக்கு பரீட்சையிலே தான் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இருந்தே அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு டிப்ஸை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு எளிமையான பரிகாரம். மேஷாதி 12 ராசி லக்னங்களுக்கும் 6ஆம் பாவாதிபதி செவ்வாயாக யாருக்கெல்லாம் அமையுதோ அவர்கள் ஒரு ரகம். அந்த 6ஆம் பாவாதிபதி செவ்வாயாக அமையக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்கள் வசிக்கக்கூடிய ஊரினுடைய எல்லைக்காவல் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த தீர்த்தத்தை கொண்டு குழந்தைகளுக்கு தெளித்து கருப்பு மிளகோட உப்பை கலந்து திருஷ்டி சுற்றி போட்டால் அவர்களுடைய சோம்பேறித்தனம் போகும், அபிவிருத்தியாகும். அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய குழந்தைகள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பெருமாள் கோவிலில் விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லிட்டு சந்நிதி இருக்கும். அந்த விஸ்வக்சேனர் சந்நிதியில் வெண்கடுகு வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த வெண்கடுகை அந்த குழந்தைகளுக்கு தலையில் சுற்றி போட்டால் அந்த குழந்தைகளுக்கு சுக்கிரன் 6ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர்களுக்கு எக்ஸாம் ஃபியர், பரீட்சை பயம், தேர்வினாலே சோர்வு, மனச்சோர்வு இவையெல்லாம் நீங்கும். புதன் 6ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்திலே புதன் 6லே இருந்தாலும் சரி, 6ஆம் பாவாதிபதியோட தொடர்பிலே இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் பாவாதிபதியாக புதனே வந்தாலும் சரி, அவர்களுக்கு ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு ஹயக்ரீவர்கிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு அந்த குழந்தைகளுக்கு சுற்றி போட்டால் அந்த மனச்சோர்வு, மனபயம், எக்ஸாம் பயம் போகும். குரு 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டோ 6இல் இருந்தோ குரு 6ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய குழந்தைகளுடைய ராசி லக்னங்களுக்கு அந்த மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் அரளிப்பூவால் அந்த குழந்தைகள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு சிகப்பு குங்குமத்தோட எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றணும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பண்ணணும். அதே மாதிரி சூரியன் 6ஆம் பாவாதிபதியாக 6இல் தொடர்போ 6இல் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஊரில் கிராம தேவதையாக செல்லியம்மன், மாரியம்மன் போன்ற கிரகங்கள் ஆளுமை பெற்ற தேவி வழிபாடு இருக்கோ அந்த கிராம தேவதைகளுக்கு உப்பு மிளகு வெல்லத்தோட சமர்ப்பணம் பண்ணி அங்கே எலுமிச்சம்பழம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சுற்றி போடணும். அதே மாதிரி முக்கியமாக சனி 6ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு 6ஆம் பாவாதிபதியாகவோ 6இலோ இருந்தாலோ
அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக தர்மசாஸ்தா, ஐயனார், முனீஸ்வரர் இந்த சந்நிதியில் எலுமிச்சம்பழத்தை வைத்து வெண்கடுகை வைத்து பூஜை பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சுற்றி போடணும். ராகு கேதுக்கள் போன்ற சாயாகிரகங்கள் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டோ 6ஆம் பாவாதிபதியோடு தொடர்பு கொண்டோ அந்த மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் நல்ல நாகம் கொண்ட அம்பாளுடைய சந்நிதியில் எலுமிச்சம்பழம் வெண்கடுகு வச்சு சுற்றி போடணும். இந்த திருஷ்டி நிவர்த்தி அந்த குழந்தைகளுக்கு மனோபீதி, மனசங்கடம், தேர்விலே படித்தது ஞாபக சக்தி இல்லாமல் போகிறது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல டவுன்லோடு சரியாகாமல் போகிறது, அப்படிங்கிற ஒரு பயங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணும். இது அவர்களுடைய 6ஆம் பாவத்தினுடைய தன்மையிலே அவர்களுக்கு குரூரமான 6, 8, 12 கூடிய தசை நடந்தாலும் சரி, அல்லது கேந்திர கோண தசைகள் நடந்தாலுமே சரி, அந்த குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாமி தேர்வை நோக்கி ஒரு பயம் இருக்கும், மந்தம் இருக்கும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். இவர்களுக்கு அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவையே எடுத்து எலுமிச்சம்பழம், குங்குமம் தடவி அந்த பெற்றோர்கள் சுற்றி போட்டு கற்பூரம் சுற்றி போட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனசில் அற்புதமான ஒரு சந்தோஷமோ மனோதைரியமோ அந்த 6ஆம் பாவாதிபதி 6இல் நின்ற கிரகம் 6ஐ பார்த்த கிரகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பிலே எல்லா பார்த்துட்ருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுடைய குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் முக்கியமான போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடியவர்களெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த டிப்ஸை திருஷ்டி சுற்றி போடுங்க. பரீட்சையில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மந்தம், மனச்சோர்வு, மனபயம், பரீட்சை தேர்வு பயம் இவற்றையெல்லாம் போக்கும் எப்படி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நமஸ்காரம் செய்கிறேன். சுரேச ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் இப்போ எக்ஸாம் காலம் வருது, அந்த குழந்தைகள்லாம் எப்படிலாம் செஞ்சுட்டு போய் சிறப்பாக எழுதுவாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துள்ளார். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ எக்ஸாம் டைமு, ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக சிறப்பான பலன் நடக்கும். ஸோ இது வரைக்கும் அவர் நல்ல தகவல் கொடுத்துள்ளார். சுரேஷ் ஐயா பாராட்டி அகத்தியர் ஜோதிட வித்யாலயம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.